நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியலமைப்பு வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுதந்திர உரிமை. ஏற்கனவே கடந்த வகுப்பில் அதாவது பார்ட் 1ல் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி விதி 12, 13 கூடுதலாக பார்த்துட்டு 14லேருந்து 18 வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி சுதந்திர உரிமைகளில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஆர்டிகல், அதாவது 19, 20, 21, 21A, அதுக்கடுத்து 22, இது 5ஓட தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் ஒரு 5 வினாக்கள் கொடுத்துருந்தேன். அந்த 5 வினாக்களுக்கான விடை ஒரு சிலர் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 5 வினாக்களுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாமா? முதல் வினா, 1935 இந்திய அரசு சட்டத்தை அடிமை சட்டம் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பின் அஸ்திவார கல் என்று அழைக்கப்படக்கூடிய விதி எதுனா ஆர்டிகல் 21. மூணாவது, டிபிஎஸ்பி, மூணாவது கேள்வி தானே, டிபிஎஸ்பியை அரசியலமைப்பின் மனசாட்சி என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். சரியா? கிரான்வில் ஆஸ்டின். இந்த கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எ கார்னர் ஸ்டோன் ஆஃப் அ நேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து 4வது வினா என்ன அப்படின்னா இந்தியா ஆஃப்டர் காந்தி. அந்த புத்தகத்தை எழுதினது ராமச்சந்திர குஹா. இந்தியா ஆஃப்டர் காந்தி அந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா ராமச்சந்திர குஹா. 5வது வினா, தேசிய சின்னம் நேஷனல் சிம்பிள் வாஸ் அடாப்டட். தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி 26/1/1950, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினம். ஓகேவா? இன்றைய வகுப்பிற்கான 5 கேள்விகள் நோட் பண்ணி வச்சுக்கலாமா? முதல் பாயிண்ட், இந்திய மக்களின் முதல் கேள்வி, இந்திய மக்களின் உரிமை காவலன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இந்திய மக்களின் உரிமை காவலன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இரண்டாவது, இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் அல்ல தன்னாட்சியே என்று கூறியவர் யார்? இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் அல்ல தன்னாட்சியே என்று கூறியவர் யார்? மூணாவது, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு? நாலாவது, ட்ரூத் டெல்லர், அதாவது உண்மை விளம்பி அப்படிம்பாங்க தமிழில். ட்ரூத் டெல்லர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ட்ரூத் டெல்லர் என்ற பத்திரிகையோட ஆசிரியர் யார்? ஞாபகமா? தேசபக்தியின் சின்னம் என்று வர்ணிக்கப்படுபவர் யார்? தேசபக்தியின் சின்னம் என்று வர்ணிக்கப்படுபவர் யார்? இந்த 5 கேள்விகளுக்குமான விடை கண்டுபிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். ரைட்டா? சரி. ஸோ அப்போ சுதந்திர உரிமை அப்படிங்கிறதுல விதி 19லேருந்து 22 வரை ஒரு 5 விதிகள் இருக்கும். அந்த 5 விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19 கவனிங்க. ஆர்டிகல் 19 இந்த விதி 19ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். இந்த 6 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்டா? விதி 19ல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய மக்களுக்கு ஒரு 6 விதமான உரிமைகளை கொடுக்கு சார். இந்திய அரசியலமைப்பு இந்திய குடிமக்களுக்கு எத்தனை உரிமைகள்? 6 விதமான உரிமைகளை கொடுக்குது. ஆனால் ஒரிஜினலி இட் ஹாஸ் 7 ரைட்ஸ். உண்மையாலுமே எத்தனை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா 7 உரிமைகளாக இருந்தது. அதில் ஒன்று நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது, ஓகேவா, இது வந்து பிஃபோர், இது வந்து நவ் அப்படின்னு ஞாபகம். தற்பொழுது 6 உரிமைகள் மட்டுமே இருக்கிறது. சரியா? அப்போ அந்த நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உரிமை என்னன்னா 19ல் 1F. நீக்கம் செய்யப்பட்ட அந்த ஒரு உரிமை 19(1)ல் F. சரிங்களா? இந்த உரிமைகள் எல்லாருமே யாருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேவா? தீஸ் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய உரிமைகள் தான் இந்த 6 உரிமைகளுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து முக்கியமானது, இந்த 6 உரிமைகள் மீது, சரிப்பா 6 உரிமை கொடுத்தாச்சுங்க, இந்த 6 உரிமைகள் மீது அரசாங்கம் கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா அப்படின்னா ஸ்டேட் ஷல் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அரசாங்கம் காரணத்தோடு அரசாங்கம் என்ன பண்ணலாம்? இந்த உரிமைகள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஓகேங்களா? அதற்கடுத்து ஆர்டிகல் 358 படி முக்கியமான விஷயம் இதுதான். ஆர்டிகல் 358 படி குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடியை
பிரகடனப்படுத்தும் பொழுது விதி 19 தவிர விதி 19 தானாகவே செயலிழந்துவிடும். தவிர கிடையாது, தானாகவே செயலிழந்துவிடும். இது ஒரு ஆர்டிகல் ஞாபகம். அப்போ இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான். தேசிய நெருக்கடியின் போது அடிப்படை உரிமைகளில் சுதந்திர உரிமை விதி 19 நிறுத்தி வைக்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா விதி 358. அதே 359 ஒரு விதி சொல்லும். 359 படி நெருக்கடி நிலையின் போது 20, 21 தவிர, இந்த 19 பார்த்தோம் இல்லையா, 20, 21 தவிர மற்ற அனைத்தையும் நிறுத்தும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஓகேவா? நம்ம உள்ளே போல, ஆனால் அப்பவுமே 2 ஆர்டிகல் ஞாபகம். 358 படி தேசிய நெருக்கடி நிலையின் போது விதி 19 தானாக செயலிழக்கும், இல்லைனா தானாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 359 படி விதி 20, 21 தவிர மற்றவற்றை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அப்போ நெருக்கடி நிலையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 352, 356, 360, அது 3 ஃபேமஸான ஆர்டிகல் இல்லையா? ஸோ 3, இது நேஷனல் எமர்ஜென்சி, இது ஸ்டேட் எமர்ஜென்சி, இது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, ரைட்டா இல்லையா? தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடின்னு சொல்லி அவசர நிலை பிரகடனத்தில் நம்ம படிச்சிருப்போம். அப்போது இதில் 2 ஆர்டிகல் 357 விட்டுருங்க, 358, 359, 360 படித்தோமா? இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, இது தெரியும், இது தெரியும். இப்போ இது ஞாபகம், இது ஞாபகம். 358ம் 359ம் மறக்காமல் ஞாபகம். 358 19 நிறுத்தி வைக்கிறத பற்றி சொல்லும். 359 20, 21 தவிர மற்றவற்றை நிறுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது சும்மா எக்ஸ்ட்ராவாக மறக்காம ஒரு பாயிண்ட் ஞாபகம். ஓகேவா? 357 ஒன்று இருக்குல்ல, 357 முக்கியமான ஆர்டிக்கல் என்னென்னா நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, மாநில நெருக்கடி அமல்படுத்தப்படும் போது அந்த மாநில சட்டமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை பாராளுமன்றமே இயற்றிக்கொள்ளலாம். ஓகேவா? மாநில நெருக்கடி அமல்படுத்தும் போது மாநிலத்திற்கு தேவையான சட்டத்தை இயற்றும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியதான் 357. ஓகேவா? அப்போது இந்த 3 ஆர்டிக்கல் எப்போ கேட்டாலும் இடையில ஞாபகம். ஏற்கனவே உங்களுக்கு 3 தெரியும், இப்போ 3 மறக்காமல் நீங்கள் ஞாபகம். ஓகே, சரி. அப்போது விதி 19 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்திய குடிமக்களுக்கு 6 விதமான சுதந்திர உரிமைகளை அரசியலமைப்பு வழங்குது. 6 விதமான சுதந்திர உரிமைகளை அரசியலமைப்பு வழங்குது. ஏற்கனவே அதில் எத்தனை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா 7 உரிமைகள் இருந்துச்சு. அதில் ஒரு உரிமை 19(1)(f) நீக்கப்பட்டது. இது எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா 1978 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி நீக்கிட்டாங்க. 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அதை என்ன பண்ணிடுறாங்க? நீக்கிடுறாங்க. அப்போ இப்போ எத்தனை உரிமைகள் இருக்குது? 6 உரிமைகள் இருக்குது. இந்த 6 உரிமைகள் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா இந்திய மக்களுக்கு மட்டும்தான், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெளிநாட்டவர்களுக்கோ அல்லது வெளி நிறுவனத்தை சேர்ந்த நபர்களுக்கோ என்னாகாது? பொருந்தாது. அதே போல் இந்த உரிமைகள் மீது அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா அப்படின்னா தகுந்த காரணங்களோடு அரசாங்கம் என்ன பண்ணலாம்? கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். சரியா? அதற்கடுத்து 358 படி, ஆர்டிகல் 358 படி 19 நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. தேசிய நெருக்கடி நிலையை அமல்படுத்தும் போது 19 நிறுத்தி வைக்கப்படும். அதே போல் 359 படி 20, 21 தவிர பிற அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சரிங்களா? ஞாபகமா? அப்போது ஆர்டிகல் 19 பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, என்னென்ன சார் இந்த 6 உரிமைகள்? ரைட் டு ஃப்ரீடமில் இருக்கக்கூடிய 6 உரிமை, சுதந்திர உரிமையில் இருக்கக்கூடிய 6 உரிமைகள் 19 தானே. இந்த 19ல் 1ல் ஏ, ஓகேவா? 19(1)(a), ரைட்டா? 19ல் 1, அந்த 1ல் ஏ என்ன சார் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், சுதந்திரமான பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை. ஓகேவா? சுதந்திரமாக பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை. அதற்கடுத்து 19(1)(b) என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு அசெம்பிள், ரைட் டு அசெம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ்.
வித்தவுட் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ் அப்படின்னா ஆயுதங்கள், அசம்பிள்னா கூடுதல். ஆயுதம் இன்றி அமைதியாக கூடும் உரிமை. 19ல் 1B ஆயுதமின்றி அமைதியாக கூடும் உரிமை. 19 class 1C right to form associations. right to form associations சங்கங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை. சரியா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது 19 class 1C. ஓகேவா, அதுக்கடுத்து 19 class 1D move freely throughout India. இந்தியா முழுவதும் சுதந்திரமாக எங்கும் சென்று வருவதற்கான உரிமை. ஓகேவா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். இந்திய நிலப்பகுதிக்குள் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சென்று வருவதற்குண்டான உரிமைகள். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ரைட்டா, அதுக்கு 19 class 1E என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு reside or settle. right to reside or settle anywhere at the part of India. இந்தியாவிற்குள் எங்கு வேண்டுமானாலும் வசிக்கும் உரிமை. சரியா, இந்திய நிலப்பகுதிக்குள்ள எங்க வேண்டுமானாலும் வசிக்கக்கூடிய, குடியேறக்கூடிய, தங்கக்கூடிய உரிமை. அதை பற்றி சொல்லக்கூடியதான் 19E. அதுக்கு 19 class 1F ரைட் டு அக்யூர் or hold, dispose of property. சொத்துக்களை வைத்து இருக்கக்கூடிய உரிமை. சொத்துக்களை வாங்குதல், சொத்துக்களை விற்றல், அதற்குண்டான உரிமைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த 19 class 1F. இந்த 19 class 1F தான் 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மென்ட் படி என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ரைட்டா, அதற்கடுத்து 19 class 1G என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் டு டூ எனி ப்ரொஃபஷன். எனி ப்ரொஃபஷன், இந்தியா முழுவதும் எந்த தொழில் வேண்டுமானாலும், எந்த வியாபாரம் வேண்டுமானாலும், எந்த பணியை வேண்டுமானாலும் செய்வதற்கான உரிமை. ரைட் டு டூ எனி, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் எனி அதர் அக்குபேஷன் ஆர் எனி அதர் அக்குபேஷன். அதுக்கடுத்து ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அப்போது இந்தியா முழுக்க எந்த வணிகம், எந்த வியாபாரம், எந்த தொழில், எந்த பணி வேண்டுமானாலும் செய்வதற்கான உரிமை 19 class 1G. சரியா, ஏற்கனவே 7 உரிமைகள் இருந்தது. அதில் இந்த சொத்து வைத்திருப்பதற்கான உரிமை மட்டும் நீக்கிட்டாங்க. அப்போ தற்பொழுது இருக்கக்கூடியது எத்தனை உரிமைகள் அப்படின்னா 6 உரிமைகள். ஞாபகத்துலாமா, சிம்பிளாக ஞாபகத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசுகிறோம். தனியாக பேசினா என்ன சொல்லுவாங்க, சொல்கிறாங்களா, அதனால் 2-3 பேர் கூட சேர்ந்து பேசுகிறோம், கூட்டம் கூடி பேசுகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பேசுகிறோம். தனியாக பேசுனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதனால் 2-3 பேர் கூட சேர்ந்து பேசுகிறோம். 2-3 பேர் சேர்ந்தாலே என்ன சொல்கிறாங்க, சங்கம்னு சொல்கிறாங்க. சரியா, 2-3 பேர் சேர்ந்தாலே என்ன சொல்கிறாங்க, சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சங்கத்தில் கூடி பேசி முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கலைஞ்சு போயிடுறாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ரைட்டா, அதான் மூவ் ஃப்ரீலி த்ரூ இந்தியா. அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ எங்கே போகிறாங்கன்னா வீட்டுக்கு. ஃபஸ்ட் கலைஞ்சு போகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அதான் ரிசைடு ஆர் செட்டில்ட் அட் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. அப்போ வீட்டுக்கு போய் தங்குறாங்களா, வீட்டுக்கு போய் தங்கிட்டு திரும்ப மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் சோழியை பார்க்க போகிறான், அவன் வேலையை பார்க்க போகிறான். ஈஸியாக ஞாபகம் பேசுகிறாங்க. தனியாக பேசினா பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு 2-3 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. அதான் கூட்டம் கூடுவதற்கான உரிமை. 2-3 பேர் கூடினாலே அதை சங்கம்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சங்கத்தில் எல்லாத்தையும் பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு வீட்டில் போய் தங்குறாங்க. வீட்டில் போய் தங்கிட்டு மறுநாள் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ ஷார்ட்டாக ஈஸியாக ஞாபகம். ஓகேவா, ஆர்டிகல் 19 சொல்லியிருக்கக்கூடிய 6 விதமான உரிமைகள் அப்படிங்கிறது இந்த 6 தான். இப்போ ஒவ்வொன்றதை பற்றி பார்க்கலாமா. அப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, மைக்கு கிடச்சின்றதுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாமா அப்படின்னா பேசக்கூடாது, பேசவும் முடியாது. ரைட்டா, சரி பார்க்கலாமா. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது சுதந்திரமான பேச்சுரிமை,
பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை. சுதந்திரமான பேச்சுரிமை மற்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை. இதுதான் 19 கிளாஸ் 1A சொல்றது. அப்போ பேச்சுரிமை அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய எண்ணங்கள், ரைட்டா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துக்கள், அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகள், அதே மாதிரி நம்முடைய எண்ண ஓட்டங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படுத்தலாங்க. நம்முடைய எண்ணம், ஒரு விஷயம் குறித்து நம்முடைய எண்ணம், நம்முடைய கருத்து, நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிப்படுத்தலாம். சரியா? ஸோ அதான் சொல்லலாம், வியூஸ், ஒப்பீனியன்ஸ், பிலீஃப், கன்விக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவதற்கு எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம்? பை வேர்ட் ஆஃப் மவுத், வாய் வழியாக. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, வாய் வழியாக நம்ம நம்மளுடைய எண்ணங்களை என்ன பண்ணுறோம்? வெளிப்படுத்துகிறோம். வேறு எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ரைட்டிங், எழுத்து மூலமாக நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம். இப்போ பாரதியார்லாம் பார்த்தோம் இல்லையா, பாரதியாருடைய கவிதைகள் அந்த அளவுக்கு தேசிய எழுச்சி தூண்டும், மக்களிடத்தில் தேசிய உணர்வை தூண்டக்கூடிய கவிதைகளாக பாரதியார் என்ன பண்ணுறாரு? எழுதி வெளியிடுறார். அப்போ எழுத்துக்கள் மூலமாக நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். அதே போல் பிரிண்டிங், அச்சு காகிதங்கள், நியூஸ் பேப்பர் இல்லைனா துண்டு சீட்டுகள், இந்த மாதிரி பிரிண்டிங் மூலமாக நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். பிக்சரிங், அதாவது கார்ட்டூன் படங்கள் மூலமாக, சரியா, கார்ட்டூன் படங்கள் மூலமாக நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். அல்லது எனி அதர் மேனர், வேறு என்ன வழிகளில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம், அதுக்கு உரிமை உண்டு. எனி அதர் மேனர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நடனம் ஆடி நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடி நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், எல்லாத்துக்குமே இங்கே உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஒரு சில விஷயங்கள் சொல்லும், இதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லும். 19ல் ஆர்டிகல் 19ல் என்னென்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன இருக்குது சொல்லலாமா? ஃபஸ்ட்டு, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இதுதான் முக்கியமானது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகை சுதந்திரத்தை குறிப்பிடுகிறது. சரிங்களா? பத்திரிகை சுதந்திரத்தை குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், இதற்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், அமைதியாக இருப்பதற்கு, எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பதற்கு கூட அரசியலமைப்பு உங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது. ஓகேவா? அதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், வணிக நோக்கில் விளம்பரங்கள் செய்வதற்கு உண்டான உரிமை, வணிக நோக்கில் விளம்பரங்கள் செய்வதற்கு உண்டான உரிமையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு உரிமை இருக்கும். அதான் ஆர்டிஐ சொல்கிறோம்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொல்கிறோமா? அப்போ அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கூட உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் உரிமை கொடுத்துருக்காங்க. சரியா? அதே போல் ரைட் டு ப்ரொபகேட், ரைட் டு ப்ரொபகேட், ப்ரொபகேட் அப்படின்னா பிரச்சாரம் செய்வதற்கு, உங்களுடைய கருத்துக்களை பிரச்சாரங்கள் மூலமாக நீங்கள் செய்வதற்கு கூட உங்களுக்கு என்ன இருக்க? உரிமை இருக்குது. இதெல்லாம் 19ல் சொல்லப்பட்ட உரிமைகள் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படக்கூடிய உரிமைகள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரைட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர், ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகை தணிக்கை. நம்ம இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சென்சாருக்கு போய் வரும் இல்லையா, அந்த மாதிரி பத்திரிகையுமே சென்சாருக்கு போய் வரணும் அப்படிங்கிறதுல இருந்தும் உங்களுக்கு விலக்கு அளித்து உரிமை கொடுத்துருக்காங்க. ரைட் அகைன்ஸ்ட் பந்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாமே ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது சுதந்திரமான பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ சுதந்திரமான பேச்சுரிமை இருக்குதுங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கவனிங்க, நல்லா கவனிங்க. பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்கிறத 19 கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 19(1) நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கோம். 19 கிளாஸ் 2ல் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 சோவர்ஜினிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி. சோவர்ஜினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அதாவது
நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது அப்படின்றாங்க. சரியா? நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட், அரசாங்கத்தின் பாதுகாப்பை கெடுக்கக்கூடிய வகையில், ஒரு நாட்டுடைய பாதுகாப்பை கெடுக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது. உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குதான், ஆனால் நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. என்னென்ன? நாட்டின் இறையாண்மைக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதற்கடுத்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா? நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்திற்கு எதிராக பேசக்கூடாது. அதே போல் டிஃபேமேஷன், டிஃபேமேஷன் அப்படின்னா அவதூறு பரப்பக்கூடிய நோக்கில் ஒருத்தரை நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவதூறு பரப்பக்கூடிய நோக்கில் ஒருத்தரை பேசக்கூடாது. அதே போல் மோராலிட்டி ஆர் டீசன்சி, ஓகேங்களா? மொராலிட்டி ஆர் டீசன்சி என்ன சொல்லுவாங்கன்னா தீய ஒழுக்கம், இந்த தீய ஒழுக்கத்துக்கு பரப்பக்கூடிய வகையில் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதற்கடுத்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ், அதர் கண்ட்ரீஸ், நட்பு நாடுகளுடனான உறவு கெடும் வகையில் பேசக்கூடாது. ஓகேவா? நட்பு நாடுகளுடனான உறவு கெடும் வகையில் பேசக்கூடாது. உங்களுக்கு பேச்சுரிமை இருக்குதான், ஆனால் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிசார்டர், டிசார்டர் அதாவது பொது ஒழுங்கை பாதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது. சரியா? அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேச்சுரிமைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போது 19 கிளாஸ் 1A என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், சுதந்திரமான பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை. உங்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ அல்லது பிக்சர் மூலமாகவோ கார்ட்டூன் மூலமாகவோ நீங்கள் எப்படி வேணுமானாலும் வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்தந்த உரிமைகள்லாம் இருக்குது. மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை, அரசாங்கத்துக்கு நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய உரிமை, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் பேசக்கூடாது, நாட்டு பாதுகாப்புக்கு எதிராக பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசக்கூடாது, பொது ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது, நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது, நட்பு நாடுகளுடனான உறவு கெடும் வகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுலாமா? ரைட். அப்போது 19 கிளாஸ் 1 இந்த விஷயங்களும் 19 கிளாஸ் 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள், நியாயமான கட்டுப்பாடுகள், சுதந்திரமான பேச்சுரிமைக்கான நியாயமான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 19 கிளாஸ் 1B என்ன சொல்லுது? ரைட் டு அசெம்பிள் வித்தவுட் எனி ஆர்ம்ஸ். 19 கிளாஸ் 1B ரைட் டு அசெம்பிள், ரைட் டு அசெம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், வித்தவுட் ஆர்ம்ஸ் அதாவது என்னென்னா ஆயுதம் இன்றி அமைதியாக கூடக்கூடிய உரிமை. ஓகேவா? ரைட் டு அசெம்பிள், அசெம்பிள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், கூட்டம் கூடுதல். அப்போ என்னென்ன காரணங்களுக்காக கூட்டம் கூடலாம் அப்படின்னா, ஒன்று பப்ளிக் மீட்டிங்ஸ், அது ஏதேனும் பொதுக்கூட்டமாக இருக்கலாம், அது என்ன கூட்டமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசியல் கூட்டம், மத கூட்டம், என்ன கூட்டமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பப்ளிக் மீட்டிங்ஸ். அதற்கடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா பேரணிகள், ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள். கரெக்ட் மீனிங் என்ன? ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. சரியா? இதில் முக்கியமான கண்டிஷன், இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாமே எங்கே நடக்கணும் அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் அரசியலமைப்பில் சொல்லியிருப்பாங்களே ஒழிய அரசு வளாகத்திற்குள்ளோ அரசு அலுவலகங்களிலோ அல்லது தனியார் அலுவலகங்களிலோ நடக்கக்கூடிய கூட்டங்களை பற்றி அரசியலமைப்பில் பேசியிருக்காது. ஓகே? அப்போது கூட்டம் கூடுவதற்கான உரிமை,
ஆயுதமின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் நீங்கள் கூடலாம், பொது இடங்களில் கூட வேண்டும். அப்போ பொது இடங்களில் கூடும்போது உங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, பீஸ்ஃபுல்லி என்ன பண்ணும், அமைதியாக கூட வேண்டும். அதே போல் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதம் எதுவும் இன்றி கூட வேண்டும். ரைட்டா சார்? இதில் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா சார் அப்படின்னா இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கூட்டக்கூடிய கூட்டமானது சதி செயல்களுக்கான திட்டமிடுதலாக இருக்கக்கூடாது. இப்போது உதாரணத்துக்கு எங்கிட்டாவது ஒரு பாம்பு வைக்கிறதோ அல்லது எங்கிட்டாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அந்த விஷயத்தை நோக்கமாக கொண்டு ஒரு கூட்டம் கூட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம சொன்னோம்ல, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராகவும் செய்யப்படக்கூடிய திட்டமிடுதலுக்கான கூட்டமாக இருக்கக்கூடாது. நட்பு நாடுகளுடனான உறவு கெடும் வகையிலான கூட்டமாக இருக்கக்கூடாது. நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரியான கூட்டங்கள் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் என்ன மாதிரியான கூட்டங்கள் வேண்டுமானாலும் கூட்டிக் கொள்ளலாம். பொது கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள், பேரணிகள் எது வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளலாம். எல்லாத்தையுமே பொது இடங்களில் நடத்துறதை பற்றி தான் சொல்லணும். அரசு அலுவலகத்தில், அரசு வளாகத்திற்குள்ளே அல்லது தனியார் வளாகத்திற்குள்ளே நடத்துறதை பற்றி இங்கே எதுவுமே பேசாது. அந்த பொது இடத்துக்கள் நடத்தும் போது என்ன நடத்தணும், அமைதியாக நடத்த வேண்டும். அதே போல் ஆயுதம் எதுவும் இன்றி நடத்த வேண்டும். அதிலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சதி திட்டங்களுக்கான கூட்டமாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய காவல் சட்டம், இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1860 வரும். இந்திய காவல் சட்டத்தின் 30வது பிரிவு, இந்திய காவல் சட்டத்தோட 30வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா IPA, இந்தியன் போலீஸ் ஆக்ட். ரைட்டா? 30வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் கூட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவு போடுது. அதே போல தான் 1861 IPC, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்திய தண்டனை சட்டத்தோட 141வது பிரிவு செக்ஷன் 141 என்ன சொல்லும் அப்படின்னா 5 நபர்களுக்கு மேலாக கூட்டம் கூடுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 144. சரியா? அதற்கடுத்து 1908 CPC அப்படின்னு ஒரு சட்டம் வரும், சிவில் ப்ரொசீஜர் கோடு. CPC அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வரும். இந்த சட்டத்தின் படி என்ன சொல்றது, பொது இடங்களில் அநாகரிகமாக கூடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லி இந்த CPC சட்டம் சொல்லும். அதே போல தான் 1973 CRPC, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு ஒரு சட்டம் வரும். CRPC அப்படின்னு ஒரு சட்டம் வரும். இந்த சட்டத்தின்படி தான் 144 தடை உத்தரவு, பிரிவு 144 தடை. 144 போட்டாங்க, 144 போட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 144ங்கிறது எந்த சட்டத்தின் கீழாக வரக்கூடியது அப்படின்னா அதை கேட்பாங்க. இந்தியன் போலீஸ் ஆக்டா, இல்லைனா இந்தியன் பீனல் கோடா, CPCயா, CRPC அப்படின்னா CRPC. ரைட்டா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அந்த சட்டத்தின்படி 144வது பிரிவின்படி பொது இடங்களில் 4 நபர்களுக்கு மேலாக நடப்பதற்கு தடை. தேவையில்லாமல் ஒரு பொட்டி கடையிலையோ தேவையில்லாமல் ஒரு ரோட்லேயோ நடக்கக்கூடாது. 4 நபருக்கு மேலே ஒன்று சேர்ந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த CRPC ஆக்ட். இதெல்லாம் எதுக்காகனா இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக போடப்பட்டது. அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய கூட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, பொது இடங்களில் நடக்க வேண்டும். அதே மாதிரி பொது இடங்கள் நடக்கும்போது மக்களுடைய டிராஃபிக் அங்கே முக்கியமான ஒரு பார்வையாக மக்களுடைய போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையிலான கூட்டங்களாக இருக்க வேண்டும். அந்த கூட்டங்கள் போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் சொல்லியிருப்பாங்க. இதான் 19 கிளாஸ் 1B. 19 கிளாஸ் 1C என்ன சொல்லும்? ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். 19 கிளாஸ் 1C என்ன சொல்லும் அப்படின்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். அப்போ அசோசியேஷன் சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. அந்த சங்கம் அப்படின்னு வரும்போது அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பாருங்களேன். யூனியன் நீங்கள் அமைத்துக்கலாம். அதுக்கடுத்து வேறு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த அரசியல் கட்சிகளுமே இந்த பிரிவின்படி தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ இப்போ TNPSசியில் ஒரு கேள்வி அழகாக கேட்கலாம். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்பின் எந்த பிரிவின்படி ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறது கூட
இந்த சங்கங்கள் அமைக்கக்கூடிய உரிமையில் ஒரு உரிமையாக இருக்கிறது. ஓகேவா? அதற்கடுத்து கம்பெனிஸ், நிறுவனங்கள் ஆரம்பித்தல், ஃபேர்ம்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ், கூட்டு பங்குல நிறுவனங்கள் ஆரம்பித்தல், அதுக்கடுத்து கிளப்ஸு, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இந்த சங்கங்கள் அப்படிங்கிற உட்கட்டமைப்புக்குள்ளே வந்துடும். சரியா? இது எல்லாமே இந்த சங்கங்கள் அப்படிங்கக்கூடிய உட்கட்டமைப்பில் வந்துடும். அதன்படி தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸின் படி தான் 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிற வார்த்தை பகுதி 9B சேர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரியா? அப்போ 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஏற்படுத்துகிறாங்க, கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்துகிறாங்க. இந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்னா 15/2/2012 முதல் நடைமுறைக்கு வரும். இந்த சட்டத்திருத்தம் எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 15/2/2012 நடைமுறைக்கு வரும். சரியா? சரி, ரைட் டு ஃபார்ம் ஆஃப் அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சங்கங்களுக்கெல்லாம் சங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய உரிமை நமக்கு இருக்குங்க. ஆனால் சங்கங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய உரிமை, ஓகேவா, அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். இந்த சங்கங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். இது அரசாங்கத்துக்கு அடிப்படை உரிமையாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? அப்போது ரெக்கக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட், அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சங்கங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும், அது அடிப்படை உரிமை கிடையாது. அப்போ இதுதான் 19 Class 1C. அப்போ 3 பார்த்துருக்கோம். 19 Class 1A என்ன சொல்லும் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், சுதந்திரமான பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை. 19 Class 1B என்ன சொல்லும்? ஆயுதமின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. 1C சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. நாங்கள் என்ன சங்கங்கள் வேணுமானாலும் கம்பெனிகள் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். நம்ம அரசாங்கத்தை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அரசாங்கத்துக்கு அது உரிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சங்கம் ஆரம்பிச்சிட்டுன்ற காரணத்துக்காக அரசாங்கம் என்ன பண்ணும், அதை பதிவு பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் சட்டம்லாம் கிடையாது. ரைட்டா? இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஏற்படுத்தப்பட்டது 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா 15/2/2002 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சரியா? ரைட். 19 Class 1C முடிஞ்சா. 19 Class 1D அடுத்து என்ன சொல்லலாமா? 19 Class 1D ரைட் டு மூவ் freely throughout the territory of India. ஓகேவா? இந்திய நிலப்பகுதிக்குள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவதற்கான உரிமை. அப்போ எங்கு வேண்டுமானாலும் அப்படின்னா என்ன? ஒன் ஸ்டேட் டு another ஸ்டேட், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்வது பற்றி அதற்கும் உரிமை இருக்குது. இல்லைனா ஓரிடத்திலிருந்து ஒன் பிளேஸ் டு another ஸ்டேட், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே எங்கே வேணுமானாலும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு உரிமை இருக்குது சார். சரியா? இந்திய நிலப்பகுதிக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா இட் ப்ரமோட்ஸ், அதாவது இந்த ரைட் டு மூவ் ஃப்ரீலி அப்படிங்கிறது இட் ப்ரமோட்ஸ் நேஷனல் ஃபீலிங், தேசிய உணர்வை. அது என்ன பண்ணுதான்? தேசிய உணர்வை ஊக்கப்படுத்துகிறது, தேசிய உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை சொல்கிறாங்க. 19 Class 1D ப்ரமோட்ஸ் நேஷனல் ஃபீலிங். ஓகேவா? அதே மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மை, நம்ம இங்கேயே இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுது? இந்த ஆர்டிக்கல் போக்குது. நீங்கள் நினச்சதா எங்கே வேணுமானாலும் போகலாம், திடீர்னு ஆந்திரா போகலாம், கர்நாடகா போகலாம், எங்கிட்ட வேணாலும் போகலாம், யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் கூட இப்போ நீங்கள் போகலாம். சரியா? சரிங்க சார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போகணும். சரியா? இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 19. இன்டர்னல் மூவிங்கை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது? ஆர்டிகல் 19. அதுபோல் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில் நீங்கள் போகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மூவிங்கை பற்றி உங்களுக்கு எங்கே சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில்? அதுதான் ஆர்டிகல் 21. ஓகேவா? இந்திய நிலப்பகுதிக்குள்ளே நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 19. இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 21. சரிங்களா? சரிங்க சார். இதில் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது சார். ஓகே,
நிச்சயமாக என்ன இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே உண்டு. அதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் திஸ் ரைட்ஸ். அரசாங்கம் காரணத்தோடு மிகச்சரியான கட்டுப்பாடுகளை இந்த உரிமைகள் மீது விதிக்கலாம். அப்போ எங்கே வேணுமானாலும் போகலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக், சரியா, பொது நலன் கருதி, இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் ஹெல்த், பொது நலன் கருதி ஒரு சில இடங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. பொது நலன் கருதி. அப்போ என்ன சார் பொது நலன் அப்படின்னா, இப்போ கொரோனா ஒரு பேண்டமிக் டிசீஸாக பரவிட்டு இருக்கு இல்லையா, அப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தனிமைப்படுத்தி, இந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு போடுறாங்களா, இங்கெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, யாரும் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்களா, அதுதான் சொல்கிறான் இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் ஹெல்த். பொது நலன் கருதி ஒரு கட்டுப்பாடு போடலாம், இந்தந்த பகுதிகளெலாம் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி, ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி அட் ட்ரைபல் ஏரியாஸ். பழங்குடியினர் வாழ்கிறாங்க இல்லையா, அந்த பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகளில் உள் நுழைவதற்கான தடை. ஏன் சார் பழங்குடியினர் வாழக்கூடிய இடங்கள்ல அப்படின்னா, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்குமே நம்மால் என்ன பண்ணிடுவோம்னா குந்தகம் விளைவிச்சிருவோம், பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அந்த அவங்களுக்கு போய் நம்ம பழக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுவோம், சரியா. அவர்களுக்கே உரிய தனித்தன்மையுடைய கலாச்சாரம், தனித்தன்மையுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் செல்வதற்கு உரிமை இருக்குது. இன்னமும் அசாம் பகுதிகளெலாம் போனீங்கன்னா பழங்குடியினர்கள் அதிகமாக வசித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில உரிமைகளை அந்த பகுதியில் நுழைவதற்கு தடைகள் விதிக்கிறாங்க, ரைட்டா. ஏன் இந்த இவ்வளோ விஷயம், அந்தமானில் சென்டினல் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்கும். இன்றைக்கும் பழங்கால மக்கள் அப்படியே வசிக்கக்கூடிய ஒரு தீவு சென்டினல் தீவு. அங்கே ஒரு பழங்குடியின மக்கள் வசித்து வராங்க. வெளியிலேருந்து யார் வந்தாலும் என்ன உதவி வந்தாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னமும் சட்டை முழுசாக போடாத மக்கள்லாம் இருக்காங்க அந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய மக்கள், ரைட்டா. ஸோ அப்போ ஆர்டிகல் 19(1)D ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, சரியா, இந்தியா முழுவதற்கும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி 19(1)Dயில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் இந்தியாவுக்குள்ளே போகிறத பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 19, இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 21 சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். அதற்கடுத்து 19(1)E பார்க்கலாமா. 19(1)E என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ரிசைட் ஆர் செட்டில் அட் any part of India, territory of the India. இந்தியா நிலப்பகுதிக்குள் இந்தியா முழுமைக்கும் எங்கு வேண்டுமானாலும் தங்குவதற்கான குடியேறுவதற்கான உரிமை. அப்போ ரிசைட் அப்படின்னும் போது ஸ்டே டெம்பரரி, தற்காலிகமாகவும் நீங்கள் போய் தங்கலாம், இல்லைனா ஸ்டே பர்மனெண்ட்லி. பர்மனெண்ட் அப்படின்னா என்ன, நீங்கள் அங்கேயே வீடு வாங்கி இல்லைனா அங்கேயே உங்களுடைய குடியேற்றத்தை அமைத்து, டொமிசில், அங்கே உங்களுடைய குடியேற்றத்தை அமைத்து எப்படி வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம், சரியா. அப்போது நேஷ்னாலிட்டியை இந்த ஆர்டிக்கல் தேசியத்தை வளர்க்கக்கூடியது, ஓகேவா. இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் தங்குவதற்கான உரிமை உங்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பர்மனெண்ட்டாக கூட நீங்கள் தங்கிக்கலாம். இது என்னது, இந்த ஆர்டிக்கல் நேஷனாலிட்டியை வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா அது சேம் தான். என்னது, பொது நலன் கருதி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தங்குவதை தடை செய்கிறது. அதே போல் பொது நலன் கருதி பழங்குடியினர் பகுதிகளில் தங்குவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி அதே சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். நம்ம டீல என்ன சொன்னோமோ அதே தான், ஓகேவா ரைட். அப்போது ஆர்டிகல் 19(1)E என்ன சொல்லுது, ரைட் டு ரிசைட் அட் செட்டில் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் தி இந்தியா, இந்திய நிலப்பகுதிக்குள் எங்கு வேண்டுமானாலும் வசிப்பதற்குண்டான உரிமை, சரிங்களா. அதுக்கடுத்து 19(1)F ரைட்டா. 19(1)F இந்த 1F தான் என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ 1F அப்படிங்கிறது சொத்துக்களை வைத்திருப்பதற்கான, வாங்குவதற்கான, விற்பதற்குண்டான உரிமை. அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 31. அந்த ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணும்போதே இந்த 19(1)F ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே சட்டத்திருத்தம் தான், ஓகேவா. அப்போது 1F அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டு அக்யூர்,
ரைட் டு அக்யூர். அக்யூர் அப்படின்னா வாங்குதல், கைப்பற்றுதல் அல்லது ஹோல்டு, வைத்திருத்தல். ஆர் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ சொத்துக்களை வாங்குதல், விற்றல், வைத்திருப்பது அப்படிங்கிறது அதற்குண்டான உரிமை தான் 19 கிளாஸ் 1Fல கொடுக்குறாங்க. இந்த 19 கிளாஸ் 1F தான் என்னைக்கு ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணுவாங்களோ அன்றைக்கே இது என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. சரியா? சரி. அப்போ 19 கிளாஸ் 1F முடிஞ்சிங்களா? அதுக்கு 19 கிளாஸ் 1G ரைட் டு டூ ப்ராக்டிஸ். ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். Any profession or carry any occupation, trade or business. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா முழுக்க எந்த தொழில் வேண்டுமானாலும், எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் வணிகம் செய்வதற்குண்டான உரிமைகள் தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்போ எந்த வணிகம் வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம், எந்த தொழில் வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சார் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி. அதுலேயும் அரசாங்கம் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ன தொழில் வேண்டுமானாலும் செஞ்சுக்கலான்னு எனக்கு அரசியலமைப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டக்குன்னு என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாமான்னா வைக்க முடியாது. ஓகேவா? அப்போ பேஸ்ட் ஆன் பப்ளிக் ஹெல்த், பொது நலன் கருதி ஒரு சில விஷயங்களை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? பொதுநலன் கருதி ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ நீ டாக்டராக இருக்கிற அப்படின்னா, டாக்டராக இருக்கிறன்னா நிச்சயமாக நீ என்ன பண்ணிடணும், MBBS படிச்சிடணும். நீ BSc நர்சிங் முடிச்சுட்டு நீ இப்போ என்ன பண்ண முடியாது, டாக்டராக உன்னால் செயல்பட முடியாது, அதற்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பணிகளுக்கான குறிப்பிட்ட தகுதிகளை கேட்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. அதே போல் மோனோபோலி ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கம் ஒரு சில வியாபாரங்களை, ஒரு சில வணிகங்களை தனியாருக்கு விடாமல் தானே எடுத்து நடத்துவதை பற்றியும் இந்த ஆர்டிகளில் சொல்லியிருப்பாங்க. சரியா? சரிங்க சார், என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எது வேணால் செய்யலாமா அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாருங்கள். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாருங்களேன். டிராஃபிக்கிங். டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன சார்? கடத்தல். என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடத்தல் தொழிலை செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. சரியா? கடத்தல் அப்படின்னா எது வேணாலும், விமென்ஸ், சில்ட்ரன்ஸ், விமன், சில்ட்ரன், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்னன்னா தடை செய்யக்கூடிய விஷயங்கள். பெண்களையும் குழந்தைகளையும் கடத்துதல் அப்படிங்கிறது அது தொழிலாக கிடையாது. இட்ஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ், தண்டனைக்குரிய குற்றம், கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ் அப்படின்னா என்ன சார்னா, ட்ரக்ஸ், போதைப்பொருள் கடத்துதல். அதே மாதிரி ஹசார்டஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்துகள் கடத்துதல். ரைட்டா? போதைப்பொருள் கடத்துதல், வெடிமருந்துகள் கடத்துதல், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பால் தடை செய்யப்பட்ட தொழில்களாக கருதப்படுகிறது. அப்போ சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், சட்டத்திற்கு புறம்பாக அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, எந்த தொழிலையும் செய்வதற்கு இங்கே அனுமதி கிடையாது. அப்போது 19 கிளாஸ் 1G அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய 7 சுதந்திர உரிமைகள் கொடுத்து அதில் ரைட் டு அக்யூர் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தற்போது மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கும் அப்படின்னா 6 அடிப்படை உரிமை இருக்கும். அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துருப்போம். சரியா? அப்போ 19 அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்டிகல் 20 பார்க்கலாமா? ஆர்டிகல் 20 என்ன சொல்லுங்கன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். தமிழில் சொல்லணும்னா குற்றங்களுக்கான குற்றத்தீர்ப்பு. தீர்ப்பு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீர்ப்பிலிருந்து சில பாதுகாப்பு. அப்போ என்ன சொல்லுது, குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பிலிருந்து, ஜட்ஜ்மெண்ட்லேருந்தே ஒரு சில பாதுகாப்புகள், குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கூட அரசியலமைப்பில் ஒரு சில பாதுகாப்புகள் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி
and excessive punishment. Excessive punishment against for an accused person. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆர்பிட்டரி அண்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் ஃபார் அன் அக்யூஸ்ட் பர்சன், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உண்டான ஒரு சில பாதுகாப்பு. ஆர்பிட்டரி அப்படின்னா என்னன்னா தன்னிச்சையான தண்டனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தன்னிச்சையான, அதே மாதிரி அதிகப்படியான. எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதிகப்படியான தண்டனை. அப்போ தன்னிச்சையான தண்டனை, அதிகப்படியான தண்டனையிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு, இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 20. சரியா? என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா 20ல் 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. 20 கிளாஸ் 1 நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டும். இந்த எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா என்னன்னா முந்தைய சட்டங்களிலிருந்து, ரைட்டா, முந்தைய சட்டங்களிலிருந்து தற்பொழுது செய்யப்பட்ட குற்றத்திற்காக தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம பார்க்கலாம். அதுக்கிட்ட 20 கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது ஒன்றும். 20 கிளாஸ் 2ல் என்ன சொல்லுவாங்கன்னா நோ செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன். நோ செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க, யாரையும் சுய விருப்பமின்றி சாட்சியாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது 20 கிளாஸ் 3 நோ ஜியோபேதி, நோ டபுள் ஜியோபேதி. நோ டபுள் ஜியோபேதி. ஆக்சுவலாக இது 20 கிளாஸ் 3ன்னு வரும், இது 20 கிளாஸ் 2. ஞாபகம் சொல்லலாமா? அப்போ 20ல் 1 என்ன சொல்றா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, அதாவது முந்தைய சட்டங்களில் இருந்து தற்பொழுது செய்யப்பட்ட குற்றத்திற்கு தண்டனை விதிக்கக்கூடாதுங்கிறாங்க. என்ன சொல்லாம பாருங்க, இதில் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வயலேஷன் ஆஃப் லா. இதெல்லாம் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி அரசியலமைப்பு எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல, பட் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். வயலேஷன் ஆஃப் லா என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பாயிண்ட் கவனிங்க, எக்ஸ்போஸ் ஃபேக்டோலாவில் முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பை மீறினார் அல்லது சட்டத்தை மீறினார் என்ற காரணத்துக்காக மட்டும்தான் ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக மட்டுமே ஒருத்தரை என்ன பண்ணணும், தண்டிக்கணும். வேறு எந்த விஷயத்துக்காகவும் ஒருத்தரை தண்டிக்கக்கூடாது. உனக்கு எனக்கு பிடிக்கல, அப்போ என்னை தண்டிக்கலாமானா தண்டிக்கக்கூடாது. நான் ஏதேனும் தப்பு செய்திருந்து அந்த தவறு சட்டத்தை மீறும் வகையில் இருந்தால் தான் தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி பெனால்டி ஆன் சச் டேட். பெனால்டி ஆன் சச் டேட் அப்படிங்கும் போது அந்த குற்றம் நடைபெற்ற தேதியில் என்ன தண்டனையோ, அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதன்படி தான் தீர்ப்பு வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு கவனிங்களா, இன்னைக்கு தேதியை வச்சுக்கோங்க, 20/9/2019. ரைட்டா? இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன? கொலையில் ஈடுபட்டா, அதாவது கொலை குற்றவாளிக்கு மரணம். சரியா? அப்போ நீ கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டால் கொலை குற்றவாளிக்கு மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, 19ஆம் தேதி ஒருத்தர் சட்டம் கொலை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிறோம். 19ஆம் தேதி ஒருத்தர் கொலை பண்ணி அவர் ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு இந்த சட்டத்தின்படி என்ன பண்ண முடியாதுன்னா மரண தண்டனை விதிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது குற்றம் நடைபெற்ற தேதியில் என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு விதிக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது. இன்றைக்கி போட்ட சட்டத்தை அவர் மேலே கொண்டு போய் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. சரியா? 2வது நோ டபுள் ஜியோபாதி அப்படின்னா என்னதுன்னா, ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கக்கூடாது. ஒரு கொலை தான் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் ஜெயிலு, திரும்பி வரும்போது திரும்பி அதே கொலைக்காக நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது, ஜெயிலில் போடக்கூடாது. அப்போ ஒரே குற்றத்திற்காக 2 முறை என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. அதான் இரட்டை இடர்பாடுகளை தவிர்த்தல். சரியா? அதுக்கடுத்து 3வது நோ செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற போது யாரையும் சுய வெறுப்பின்றி சாட்சியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அப்போது நீ தான் கம்பல்சரி நீ வந்து சாட்சி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சுய விருப்பமின்றி சாட்சியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அதே போல் குற்றத்தை ஒற்றுக்கொள்ள சொல்லி, இந்த குற்றத்தை நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி யாரையுமே வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உண்டான விஷயத்தை இந்த ஆர்டிகல் 20ல் சொல்கிறாங்க. குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பில் இருந்து சில பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பில் இருந்து சில பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் சொல்கிறாங்க.
குற்றம் நடைபெற்ற தேதியில் உள்ள சட்டத்தின்படி தான் தண்டிக்கணும். இரட்டை இடர்பாடுகள், ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கக்கூடாது. 3வது, சுய விருப்பின்றி சாட்சியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அவரை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி சொல்லக்கூடாது. சரியா? சரிங்க சார். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, தம்பு இம்ப்ரெஷன்லாம் வாங்குறாங்க, கைரேகையெல்லாம் வாங்குறாங்களே, அதெல்லாம் கொடுக்கலாமா, அதுக்கு நமக்கு உரிமை இருக்குதா அப்படின்னா கம்பல்சரி அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியாகணும், கொடுத்தாகணும். சரியா? கைரேகை வைக்கிறது, தம்பு இம்ப்ரெஷன் வாங்குறது, நம்மளை செக் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை உண்டு. முழுவதுமாக நம்மளை பாடி செக்கப், ஃபுல் பாடி செக்கப், ஹெல்த் செக்கப் வேறு, பாடி செக்கப் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை கூட உண்டு. அதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? செல்ஃப் டிஸ்கிரிமினேஷனில் அதெல்லாம் வராது. டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் சைன் ஆர் தம்பு இம்ப்ரெஷன் ஆர் ஃபுல் பாடி செக்கப். அதே போல் நம்மளோட பிளட் செக்கப் எடுக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஏதாவது வாங்கிக்கலாம், அது கூட அவங்களுக்கு கைப்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது அரசியலமைப்பில். ரைட்டா? ஸோ ஆர்டிகல் 20 இதுதான் சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை. ஓகேவா? தனி மனித சுதந்திரம், லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், மற்றும் வாழும் உரிமை. அப்போது இந்த ஆர்டிகல் தான் நம்ம முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பின் அஸ்திவாரக்கல். ஓகேவா? இந்த ஆர்டிகல் 21 தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வி கிருஷ்ணய்யர், ரைட்டா, வி கிருஷ்ணய்யர் என்பவர் என்ன சொல்றாருன்னா, அடிப்படை உரிமைகளின் ஆன்மா, பர்டிகுலராக சொல்றாரு, அடிப்படை உரிமைகளின் ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 21 தான் சார் சொல்றாரு. சரியா? அப்போ இந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்க, தனி மனித சுதந்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிகளால் அன்றி, ஓகேவா, சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிகளால் அன்றி ஒருவரின் உயிரையும் உடமையும் பறிப்பது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதில் மொத்தம் தனி மனித சுதந்திரம் அப்படின் போது அதில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு 35 வகையான உரிமைகள் கொடுக்குறாங்க சார். ரைட்டா? எத்தனை உரிமைகள் அப்படின்னா 35 வகையான உரிமைகள். அதில் தான் முக்கியமான விஷயங்கள் நிறைய. மனித மாண்புடன் வாழ்வதற்கு உண்டான உரிமை, காற்றோட்டம், நல்ல காற்றோட்டத்துடன் வாழ்வதற்குண்டான, மாசற்ற காற்று சுவாசிப்பதற்கான உரிமை, தூய்மையான குடிநீர் பெறுவதற்கான உரிமை, வெளிநாடு செல்வதற்கான உரிமை, நம்ம பார்த்தோம்ல வெளிநாடு போகிறதுக்கு ஆர்டிகல் 21, அந்த வெளிநாடு செல்வதற்கான உரிமை, சட்ட உதவி பெறுவதற்கான உரிமை, அதற்கடுத்து இலவச கல்வி பெறுவதற்கான உரிமை, ஓகேவா, அதே போல் விரைவாக மருத்துவமனைக்கு செல்வதற்கான உரிமை, விரைவாக நீதி பெறுவதற்கான உரிமை. இந்த மாதிரி ஒரு மனிதன் மாண்புடன் வாழ்வதற்கு, சரியா, நல்ல மாண்புடன் வாழ்வதற்கு 35 வகையான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம நேரமின்மை காரணமாக இது எல்லாத்தையுமே ஓரலாக சொல்லிட்டு இருக்கோம். பட் அது 35மே எழுதி போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும். சரியா? சரி. அப்போது பாதுகாப்போடு வாழ்வதற்குண்டான உரிமை, வீட்டில் வசிப்பதற்குண்டான உரிமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அரசியலமைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 2 வழக்குகள் முக்கியமானது இந்த 21ஓடு தொடர்புடையது. ஓகேவா? 21ஓடு தொடர்புடையது முக்கியமான 2 வழக்குகள் இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 என்ன சொன்னால், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமை. இது அரசியலமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அஸ்திவாரக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர் அடிப்படை உரிமைகளோட ஆன்மாவாக இந்த 21 திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே எத்தனை வகையான உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னா 35 வகையான உரிமைகள். காற்றோட்டத்துடன் வசிப்பது, சுகாதாரமான குடிநீர் பெறுதல், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த வழக்குகள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 2 முக்கியமான வழக்குகள் ஆர்டிகல் 21ஓட மிங்கிளாக இருக்கக்கூடியது. ரைட்? பார்க்கலாமா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள். சரியா? ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கலாமா, டிப்ரிவிங் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். டிப்ரிவிங் ஆஃப் ரைட்ஸ் அதாவது உரிமைகளை பெறுதல். நம்ம சொல்லணும்ல டிப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லி குடியுரிமையில் ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போமா, குடியுரிமை திரும்ப பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா, அதே மாதிரி இங்கே என்னென்னா உரிமைகளை திரும்ப பெறுதல். ரைட்டா? அப்போ உரிமைகளை திரும்ப பெறுதல் இது ஜென்ரலான ஒரு விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கோண்டி. உரிமைகளை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது 2 விஷயங்கள் நடக்கும். சரியா? 2 வழிகளில் உரிமைகள் அப்படிங்கிறத
திரும்பி பெறலாம். சரியா? ஒன்று ஆர்பிட்டரி. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன். ரைட்டா? ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன், அதாவது தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கைகள் மூலம், அதாவது சட்டம் இயற்றி ஒருத்தருடைய உரிமைகளை பறிக்கலாம். அல்லது ஆர்பிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். வெறுமனே நிர்வாக நடவடிக்கைகள் மூலமாக, தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கைகள் மூலமாக ஒருத்தருடைய உரிமைகளை பறிக்கலாம். அப்போ ரெண்டு விதத்தில் ஒருத்தரோட உரிமைகளை பறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, சட்டம் போட்டு உன்னுடைய உரிமையை பறிச்சுக்கிறது, தனிப்பட்ட ஒரு நபருடைய உரிமையை பறிக்கிறது. ரெண்டாவது, நிர்வாக நடவடிக்கை உருட்டி மிரட்டி என்ன பண்ண அவருடைய உரிமைகளை பறிக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இப்போது 1950 கோபாலன் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நடக்கும். ரைட்டா? கோபாலன் வழக்கு யாருக்கு எதிராக அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் மாநிலத்திற்கு எதிராக ஒரு வழக்கு நடக்குது. என்ன வழக்குன்னா, இந்த கோபாலன் அப்படிங்கிற தலைவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா தடுப்பு காவல் சட்டத்தில் கைது பண்ணிடுறாங்க. ரைட்டா? கோபாலன் அப்படிங்கிறவரை தடுப்பு காவல் சட்டத்தின்படி என்ன பண்ணிடுறாங்க? கைது பண்ணிடுறாங்க. இந்த கைதுக்கு எதிராக அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. அவருடைய ஆர்டிக்கல் 21 பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, தனி மனித சுதந்திரம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிக்கல் 21 பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் எங்கே பண்ணுறாரு? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. அப்படி வழக்கு தொடரும்போது ஆர்டிக்கல் 21 பறிக்கும்போது ஆர்டிக்கல் 19 சொன்ன 6 பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை மேற்கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக, ஓகேவா, ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக, அதாவது சட்டம் இயற்றி ஒருவரின் உரிமைகளை பறிக்கலாம், ஆனால் நிர்வாக ரீதியில் ஒருத்தருடைய உரிமைகளை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அப்போது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிகளால் அன்றி ஒருவருடைய உரிமைகளை நம்ம என்ன பண்ண முடியாது? பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கோபாலன் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜப்பான்லேருந்து எடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுலாமா? அப்போது 1950 கோபாலன் அப்படிங்கிறவர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக ஆர்டிகல் 21 கீழ் தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாரு. உச்சநீதிமன்றம் அது குறித்து விசாரித்து சட்டம் இயற்றி உரிமைகளை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஒன்று நடக்கும் 1978 மேனகா கேஸ், மேனகா காந்தியுடைய ஒரு வழக்கு. ரைட்டா? இந்த மேனகா காந்தியோட வழக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது யாருக்கு எதிராக அப்படின்னா இந்திய யூனியனுக்கு எதிராக, இந்திய யூனியனுக்கு எதிரான வழக்கு. சரியா? அப்போ என்னென்னா 1978 இந்த மேனகா காந்தியுடைய பாஸ்போர்ட்டை முடக்கிடுவாங்க. ரைட்டா? பாஸ்போர்ட்டை முடக்கிறாங்க. அப்போ பாஸ்போர்ட் சட்டம் 1967, இது மறக்காம ஞாபகம். 1967 இந்திய பாஸ்போர்ட் சட்டத்தின்படி 1978 இவங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா தனி மனித பாதுகாப்பு, பொது நலனுக்காக, பப்ளிக் ஹெல்த், பொது நலனை கருத்தில் கொண்டு அவருடைய பாஸ்போர்ட்டை திரும்ப பெறுவதாக அந்த பாஸ்போர்ட் அதிகாரி அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அதை எதிர்த்து அவங்க ஆர்டிக்கல் 21 பாதிக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இங்கே இந்த கோபாலன் வழக்கில் உச்சநீதிமன்றம் சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழக்கிலால் அன்றி ஒருத்தருடைய உரிமையை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ இந்த மேனகா வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருடைய உரிமையை பறிப்பதற்கு அரசாங்கத்துக்கு அனுமதி கிடையாது. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, நீ ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாகவும் ஒருத்தவங்களுடைய உரிமையை, தனி நபரோட உரிமையை பறிக்க முடியாது.
அதே போல் தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை மூலமாகவும் உரிமை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கோபாலன் வழக்கில் இதில் பறிக்கலாம்னு சொல்லுவான், இது மூலமாக பறிக்க முடியாதுமா. ஆனால் மேனகா காந்தி வழக்கில் இந்த 2 நடவடிக்கைகள் மூலமாகவும் நீங்கள் ஒருத்தருடைய உரிமைகளை என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மேனகா காந்தி வழக்கும் கோபாலன் வழக்கும் எதோடு தொடர்புடையது அப்படின்னா ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு தொடர்புடையது. பார்க்கலாமா? அடுத்தது ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A. ஓகேவா? ரைட். இந்த 21A அப்படிங்கிறது எங்கே வரும்? பார்ட் 4A வரும் இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரிங்க சார். ஆரம்பத்தில் இந்த கல்வி பெறுவதற்கான உரிமை இருந்துச்சா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஆர்டிகல் 21A அப்படிங்கிற ஒரு பார்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன இல்லை. ஓகேவா? ஆரம்பத்தில் ஒரு பார்ட் இல்லை. அப்போ ஆரம்பத்தில் இது எங்கே இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 45ல் டிபிஎஸ்பிஏக்கு இருந்துச்சு. கரெக்டா? ஆர்டிகல் 45ல் டிபிஎஸ்பியில் அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இலவச கட்டாய கல்வி கொடுங்க, இலவச கல்வி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிபிஎஸ்பியில். அதே போல் ஆர்டிகல் 21ல் இருந்துச்சு. இப்போ தானே பார்த்தோம். என்ன சொல்லுவாங்க? அடிப்படை கல்வி பெறுவதற்கான உரிமை ஆர்டிகல் 21ல், இலவச அடிப்படை கல்வி பெறுவதற்கான உரிமை ஆர்டிகல் 21ல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ ஆரம்பத்தில் 45லையும் 21லையும் இருந்தது தான் என்ன பண்ணாங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல், சரியா? 86வது சட்ட திருத்தம் 2002ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் 21Aல ஒரு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வராங்க. கரெக்டா? அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, ரைட்டா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த ஆர்டிக்கலை கொண்டு வராங்க, 21Aவை கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 45 திருத்துறாங்க. ரைட்டா? 45 என்னன்னு திருத்துறாங்கன்னா 0 முதல் 6 வரை உள்ள குழந்தைகள், ரைட்டா, 0 முதல் 6 வரை உள்ள குழந்தைகளுடைய உடல் நலம் மற்றும் கல்வியில் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிலோ 6 இயர்ஸ் மாற்றிடுவாங்க. எதில்? இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஏன்னா இங்கே தான் கொண்டு வந்துட்டாங்களா ஆர்டிகல் 21A அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் புதுசாக ஒரு ஆர்டிகல் வரும் 51AK, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வரும். ஓகேவா? சரி. அப்போ 86வது சட்ட திருத்தம் 2002 என்பது 21A, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க. இந்த இலவச கட்டாய கல்வி 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா சார்ஜென்ட் குழு. ஓகேவா? சார்ஜென்ட் குழு ஞாபகத்துலாமா? சரி. அதன்படி தான் 1993ல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்னா உன்னிகிருஷ்ணன் கேஸில், ரைட்டா, உன்னிகிருஷ்ணன் கேஸில் வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ் ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கல்வி பெற உரிமை உடையவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி 93லே சொல்லிடும். அதன்படி தான் 2009ல் என்னது RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை இயற்றுறாங்க. அந்த RTE ஆக்ட் தான் எப்போ நடைமுறைக்கு வருது? 2010 ஏப்ரல் 1ல் நடைமுறைக்கு வரும். ரைட்டா? 2010 ஏப்ரல் 1ல் நடைமுறைக்கு வரும். கல்வியை ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கனவு யாரோடது? கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியோடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலேயோடது. அப்போ கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முக்கிய காரணமாக மூல காரணமாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஞாபகத்திலாமா? ரைட். அடுத்து 2011ல் தமிழ்நாடு அரசு இலவச கட்டாய கல்வி விதிகளை உருவாக்கியது. ரைட்டா? ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? இலவச கட்டாய கல்விக்கான விதிகளை உருவாக்குது. எப்போ? 2011ல்.
அப்போது ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லுது. அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த உரிமை இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. 45 டிபிஎஸ்பியில் இருந்துச்சு, 21 ஒரு சாதாரண 35 வகையான உரிமைகளில் ஒரு உரிமையாக இருந்துச்சு. 86வது சட்ட திருத்தம் 2002 படி 21A அப்படின்னு ஒரு புதிய ஆர்டிகல் ஏற்படுத்துகிறாங்க, புதிய விதி ஏற்படுத்துகிறாங்க. அந்த விதிப்படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத சேர்க்குறாங்க. அந்த 6 முதல் 14 வயதை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா சார்ஜென்ட் குழு. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, ஓல்டு சோஷியல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, மறக்காம ஞாபகம். சார்ஜென்ட் குழுவின் பரிந்துரைப்படி தான் அந்த திட்டமே கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 93 உச்சநீதிமன்றம் உன்னிகிருஷ்ணன் வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2009 கல்வி உரிமை சட்டம் வரும். அது நடைமுறைப்படுத்தப்பட்ட 2010 ஏப்ரல் 1. கல்வி உரிமை சட்டம் கல்வியை ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியுடைய அரசியல் குரு. 2011 தமிழ்நாடு அரசு இலவச கட்டாய கல்விக்கான விதிகளை உருவாக்கியது. ஞாபகமா? அப்போ ஆர்டிகல் 21 தான் முடிச்சா பார்க்கலாமா? ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகேவா? தமிழில் சொல்லணும்னா கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, கைது செய்வதற்கு எதிரான மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஓகேவா? ஆர்டிகல் 20 என்ன சொல்லுச்சு அப்படின்னா குற்ற தீர்ப்பில் இருந்து குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபருக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள், அவருக்கு உண்டான உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 20. இங்கே கைது குற்றத்துக்கு முன்னாடியே கைது செய்யும் போது என்னென்ன நடவடிக்கைகள், அப்போ என்னென்ன உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 22 சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் 22 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு நோ அபவுட் வாட் பர்பஸ் ஹி ஹாஸ் பீன் அரெஸ்ட். ஓகேவா? அப்போ ஒருத்தரை கைது பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணும்? கைதுக்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். ஓகேவா? அப்போ he have a right to know about what purpose he has been arrested. என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுகிறோம் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியணும். அப்போ கைதுக்கான காரணத்தை அந்த கைது பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை கைது பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி கைது பண்ணணும். ஆனால் நடைமுறையில் நடக்குதா அப்படின்னா தெரியாது. பட் அரசியலமைப்பில் அது ஒரு உரிமையாக கொடுத்துருக்காங்க. கைது செய்யப்படும் நபருக்கு தான் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஓகேவா? ரெண்டாவது 22 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து கொள்ள அனுமதிக்கணும். ஓகேவா? he might been permitted to meet his advocate. அவர் தன்னுடைய வழக்கறிஞரை, தன்னுடைய சட்ட ஆலோசகரை சந்தித்துக் கொள்வதற்கு அவருக்கு என்ன பண்ணும்? அனுமதி அளிக்க வேண்டும். சரிங்க சார், அவருக்கிட்ட சொந்தமாக வழக்கறிஞர் எதுவும் இல்லை, அவருக்காக அவர் சார்பில் யாரும் வாதாட வழக்கறிஞர் யாரும் இல்லை அப்படின்னா அவர் இலவச சட்ட உதவி பெறுவதற்கு ஏற்பாடு பண்ணணும். கைது பண்ண நபரே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஆர்டிகல் 22 கிளாஸ் 2 சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து 22(3) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா within 24 hours he must be produced judicial magistrate. ரைட்டா? 24 மணி நேரத்திற்குள்ளாக, கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஓகே, he must be produced before judicial magistrate within 24 hours, 24 மணி நேரத்திற்குள்ளாக. ரைட்டா? அதே மாதிரி தான் 22 கிளாஸ் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா within 24 hours he not be produced. அவரை குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தலைன்னா அவருக்கு என்னது? ரைட் டு ரிலீஸ். ரைட் டு ரிலீஸ், அவர் விடுதலை பெறுவதற்கான உரிமை இருக்கு. புரியுதா? அப்போது ஆர்டிகல் 22 கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. இதில் கைதுங்கிற கண்டென்ட் மட்டும் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை கைது பண்ணுறோன்னா அவரை கைது பண்ணுறதுக்கான காரணத்தை தெரிவிக்கணும். அவர் வழக்கறிஞரை சந்தித்து கொள்ள, வழக்கறிஞரை ஏற்பாடு செய்து கொள்ள அவருக்கு அனுமதி தரணும். கைது பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தணும். அப்படி 24 மணி நேரத்துக்குள்ளே ஆஜர்படுத்தலைன்னா அவர் என்ன பண்ணியாகணும்? விடுதலை பண்ணியாகணும். இதெல்லாம் யாருக்கு? வெறும் சாதாரணமாக கைது செய்யப்பட்ட நபர்கள் மட்டும்தான். அதுவே தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இது எதுவும் பொருந்தாது. ரைட்டா? அந்த டிடெக்ஷன், ஆன்டி டிடெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம்ல, தடுப்பு காவல் சட்டம் சொல்லுவோம்ல, அந்த தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இது எதுவுமே பொருந்தாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தடுப்பு காவல் அப்படின்னும் போது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே
இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு முதலமைச்சர் வரார் அப்படின்னா இந்த நபர் இருந்தால் ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்துறாரு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணலாம், முன்கூட்டியே கைது செய்தல். ரைட்டா, அதுதான் ப்ரிவென்ஷன். அப்போ முன்கூட்டியே கைது செய்தல் அப்படிங்கிற போது இந்த தடுப்பு காவலில் கைது செய்யக்கூடிய நபருக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்குறாங்க அரசியலமைப்பில் அப்படின்னா, ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிமன்ற உத்தரவு, ஓகேவா, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் யாரையும் முன்கூட்டியே கைது பண்ண முடியாது, தடுப்பு காவலில் கைது வைக்க முடியாது. ஓகே, நீதிமன்ற உத்தரவின்றி யாரையும் தடுப்பு காவலில் வைக்க முடியாது. அதே போல் தொடர்ந்து 3 மாதத்திற்கு மேலாக யாரையும் தடுப்பு காவலில் வைக்கக்கூடாது. இங்கே நம்ம சாதாரணமாக கைது பண்ணால் 24 மணி நேரம் சொன்னோம். தடுப்பு காவலில் கைது பண்ணால் 3 மாதத்திற்கு மேலாக அவர் என்ன பண்ணக்கூடாது, நீதிமன்ற காவலில் வைக்கக்கூடாது. அப்படி 3 மாதத்திற்கு மேலே வைப்பதாக இருந்தால் 3 மாதத்திற்கு பிறகு உயர் நீதிமன்ற நீதிபதி முன்பு, ரைட்டா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவின் முன்பு அவர் என்ன பண்ணும், ஆஜர்படுத்தணும். ரைட், இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 மாதம் அப்படிங்கிறத 2 மாதமாக குறைச்சிட்டாங்க. 2 மாதத்துக்கு மேலே யாரையும் என்ன பண்ணக்கூடாது, தடுப்பு காவலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஆர்டிகல் 22, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. கைது பண்ணால் என்னென்ன ப்ரொசீஜர், தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர். சரியா, சரி, இந்தியாவில் தடுப்பு காவல் சட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும். பார்க்கலாமா? ரைட்டா, இந்தியாவில் என்னென்ன தடுப்பு காவல் சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1950 தடுப்பு காவல் சட்டம், ஆன்டி ப்ரொடெக்ஷன் லா, தடுப்பு காவல் சட்டம். ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து 1971 மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இதெல்லாம் முக்கியமானதுங்க, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் மிசா சட்டம், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேவா, அது நம்மளால கூட சொல்லுவார்ல, சா மீ அப்படி திருப்போடு மீ சா அப்படின்னு சொல்லுவார்ல, அதுதான் அந்த மிசா சட்டம் 1971 வரும். இந்த சட்டத்தை 1978 என்ன பண்ணாங்கன்னா ரிப்பீல்டு, விலக்கி கொள்ளப்படுகிறது. ஓகேவா, 78 விலக்கி கொள்ளப்படும். சார், இந்த தடுப்பு காவல் சட்டத்தை எப்போ விலக்குறாங்கன்னா 1969 விலக்கி கொள்ளப்படும். ஓகேவா, அப்போ 1950 தடுப்பு காவல் சட்டம் 1969 விலக்கிடுறாங்க. 1971 மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது 1978 விலக்கிடுறாங்க. ரைட்டா, அதுக்கடுத்து 1974 ஒரு சட்டம் வரும். ரைட்டா, என்ன சட்டம்னா காஃபி போசா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. காஃபி போசா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கன்சர்வேஷன் ஆஃப், கவனிங்க, இதை விரிவாக்கத்தை கேட்டிருப்பாங்க ஒரு டைம் டிஎன்பிசியில், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ். ரைட்டா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் 1974. அதுக்கடுத்து 1980 ஒரு சட்டம் வரும். அது என்னென்னா NASA, தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட். நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ 1980. இதில் முக்கியமானது இது 2 தான் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது, அதனால் முக்கியமாக ஞாபகம். இதெல்லாம் வரும் போயிடும். ஓகேவா, அதுதான் இந்த காஃபி போசாவும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டும் தற்பொழுது வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கும். அதுக்கடுத்து 1985 தடா அப்படின்னு ஒரு சட்டம் வரும். அந்த சட்டம் 1995 விலக்கிடுவாங்க. ஓகேவா, தடா அப்படின்னா டெரரிசம் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், டெரரிசம் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், சதி செயல்கள் தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, தீவிரவாத சதி செயல்கள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க 85 தடா சட்டம். அது என்ன ஆகுது 95 விலக்கி கொள்ளப்படும். ஓகேவா, அதே போல் 2002 கொடா அப்படின்னு ஒரு சட்டம் வரும். ஓகேவா,
ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ், பொடா சட்டம், டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த பொடா சட்டம் அப்படிங்கிறத 2004 விலக்கி கொள்ளப்படும். ரைட்டா? ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தடுப்பு காவல் சட்டங்களில் முக்கியமான சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லி பார்த்தோம். இது 2 தான் தற்பொழுது வரை நடைமுறையில் கூடியது. 1974 காஃபி போசாவும் 1980 நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டும். ஓகேவா? அப்போது இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமையில் இருக்கக்கூடிய அந்த 5 ஆர்டிக்கல் 19, 20, 21, 21A, 22. சரியா? அந்த 5 ஆர்டிக்கல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 5 ஆர்டிக்கலோடு சேர்த்து அவசர நிலை பிரகடனத்தில் 2 ஆர்டிக்கல் பார்த்தோம். இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் பகுதி அப்படிங்கிறதா கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி. ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி. எனவே நம்ம இது ரொம்ப டீட்டெயில்டாக தான் பார்த்துட்ருக்கோம். ரைட்? ஈவன் சொல்லணும்னா ஒரிஜினலாக லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி முக்கியமான விஷயங்கள் மட்டும் ரைட்டா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். எனவே கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த கிளாஸ் நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம்னா, ஸோ அதுக்கடுத்து டிபிஎஸ்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியான ஒரு பார்ட்டாக நமக்கு போயிடும். ரைட்டா? சரி, அப்போது அடிப்படை உரிமைகளில் இது எத்தனாவது வகுப்பு? 2வது வகுப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரியா? அந்த வீடியோ பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது பாலிட்டிக்கு இதை விட சிறந்த வகுப்பு யாரும் எடுக்கலை அப்படிங்க சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றி நம்ம டீப்பாக சொல்லி இந்த இடத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, இந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிளியர் ஐடியா பாலிட்டியில் கிடைக்கும். சரி, தேங்க்யூ.